அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் பாருங்கள், நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே காசநோய். சரியாங்க, காசநோய் அப்படின்றது பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய். ஸோ காசு இல்லை அப்படின்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிரும். சரியாங்க, அப்போ இது எந்ததை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி அப்படின்னா காசநோய் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரியாங்க, ஸோ அப்போ காசு இல்லைன்னா எல்லாருமே க்ளோஸ் ஆயிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த காசநோய் வந்தால் நம்ம பிசிஜி தடுப்பூசி நம்ம செலுத்தணும். அடுத்தது காலரா. காலராவுக்கு காரணமான நுண்ணுயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. அதிலே காலரா அப்படின்னு இருக்கும். சரியாங்க, அடுத்தது பாருங்கள், சாதாரண சளி. ஸோ சாதாரண சளி வர்றது கூட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மூலமாக தான் சாதாரண சளி வருது. அதுக்கப்புறம் ரேபீஸ் அப்படின்றது வெறிநாய்க்கடி, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ வெறிநாய்க்கடி. ஸோ இது ரேப்டோவிரிடி அப்படின்ற வைரஸ் மூலமாக தான் இது பரவுது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது அமீபிக் சீதபேதி. அப்போ இது ஒரு புரோட்டோசோவா நோய். சரியாங்க, ஸோ அப்போ எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்ற நுண்ணுயிரி தாக்குதல் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நோய் அமீபிக் சீதபேதி. அடுத்தது மலேரியா. மலேரியா அப்படின்றது அடிக்கடி கேட்கக்கூடியதுங்க, பென் அனாபிலஸ் கொசு. சரிங்களா, ஸோ மலேரியா வர்றதுக்கு காரணமான கொசு என்ன அப்படின்னா பென் அனாபிலஸ் கொசு கடிக்கிறதுனால தான் நமக்கு வருது. சரியாங்க, ஸோ இதுவும் மலேரியாவும் ஒரு புரோட்டோசோவா நோய் தான். சரியாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.